ஹலோ, உங்கள் விபி சேனல் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விநாயகர். நீங்கள் விநாயகருக்கு ஏதாவது நினச்சி எதை செய்யணும், அவருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடிய நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா விநாயகருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் திங்கட்கிழமைக்கு கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான் ரொம்ப உகந்த நாள் திங்கட்கிழமை. அப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான், துர்க்கை அம்மன், அங்கார தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது அகங்கார தெய்வம், அகங்காரன் அப்படின்னு உண்டு. அதை நீங்கள் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியே அவங்க தான். புதன்கிழமையில் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு, அவரை நம்ம கும்பிடுவோம். விஷ்ணு பெருமாள்லாம் ஒன்று தானே. புதன்கிழமைக்கு அவரை நீங்கள் வழிபடலாம். முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் புதன்கிழமை. வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயர், சாய்பாபா, அவரை 2 பேரும் வழிபடலாம். பெருமாளையும் வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபடலாம். பெருமாளுக்கும் உகந்த நாள் வியாழன் தான். அப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மன், அப்புறம் உங்களுடைய குலதெய்வ உள்ள கோயில்கள் உள்ள இது எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு உகந்த நாள். சனிக்கிழமை எடுத்துக்கிட்டோன்னா சனீஸ்வர பகவான், திருப்பதி, ஆஞ்சநேயர். சனிக்கிழமைக்கு இவங்களை வழிபடுறது இவங்களுக்கு நல்ல உகந்த நாள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பயனுள்ள தகவலாக பார்ப்போம்.